தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகள் அப்புறம் வாக்காள பட்டியலில் குப்பையில் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப படு மோசமாக இருக்குது. தேர்தல் கமிஷன் வந்து இந்த மாதிரி குப்பையில் போட சொன்னாங்களா? இது வந்து பேட்டரிங்க, விலை உயர்ந்த இது எல்லாமே தேர்தல் கமிஷனுக்கு ஒப்படைக்கணும். வாக்குப்பதிவு பண்ணும்போது இந்த ரோல் இது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவிஎம்மை வைத்துக்கொண்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட மோசடிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதனை பல்வேறு ஆதாரங்களோடு நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஒரு இடத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, இந்த தேர்தலுக்காக தாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களில் அசட்ஸ், இவிஎம்மாக இருக்கட்டும், விவிபேடாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய உபரிகளாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்கள் முக்கியமானவை எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை மிக பத்திரமாக பாதுகாக்கின்றோம். அவைகள் எங்கே இருக்கின்றன என்பதையெல்லாம் ட்ராக் பண்ணுவதற்கென்றே தனியாக சாஃப்ட்வேரை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இதோ ஒரு வீடியோ தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்க பாருங்க முழுமையா. சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகள், மிஷின்கள் உடைய ரோடு, அப்புறம் வந்து வாக்காளர் பட்டியல் எல்லாமே வந்து குப்பையில் போட்டு வச்சிருக்காங்க. இது லட்சக்கணக்கான பணம் மதிப்பு தக்கது. அது இது பாருங்க, வாக்காளர் பட்டியல வந்து கீழே போட்டிருக்காங்க. அது வந்து செதில் சாப்பிட்டுருக்கு. அதே மாதிரி ரோலு அதெல்லாம் போட்டிருக்காங்க கீழே. பேட்டரி சார், அந்த பேட்டரி பாருங்க, ஒவ்வொரு பேட்டரி வந்து விலை உயர்ந்தது. அந்த பேட்டரி வந்து குப்பையில போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் ஏன் இதை வந்து குப்பையில போட்டாங்க என்பது கேள்வியா இருக்குது. இது வந்து பல லட்சம் மதிப்பு சார். இது வந்து மதிப்பு வாய்ந்தது. தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இது எல்லாமே குப்பையில போட்டு செதில் அரிச்சு நாசமா கிடக்குது. இதன் மீது தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம், மாவட்ட தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் கேட்டுக்கிறேன் சார். இது சந்தேகமா இருக்கு சார். இது மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களா தெரியும். இது குப்பையில போட்டு செதில் அரைச்சிருக்கு. இது திருப்பி வந்து பயன்படுத்த முடியாது. இது அப்படியே எல்லாமே ரிப்பேர் ஆயிருந்தாக்கா இது நல்லா தொடச்சி இதை பேக் பண்ணி தேர்தல் பெல் கம்பெனிக்கு இதை வந்து அனுப்பணும். இது ஏன் குப்பையில போட்டாங்க? பட்டு மோசமாக குப்பையில போட்டது ஏன் யார் அதிகாரம் கொடுத்தது? இது வந்து வேட்பாளருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இது எல்லாமே இது குப்பையில போட்டு பண்ணியிருக்காங்க சார். தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய இவிஎம்முடைய பேட்டரிகள், விவிபேட்டில் பயன்படுத்தப்படாத அந்த விவிபேட்டினுடைய பிரிண்ட் ஸ்லிப்புகள், அந்த பேப்பர் ரோல்ஸ், அது இன்னும் பல்வேறுபட்ட அதனுடைய உபரிகள், அதோடு சேர்ந்து வாக்காளர் பட்டியலுடைய அந்த கரையான்கள் எல்லாம் அரித்து தின்றுவிட்ட சிதிலமடைந்த பகுதியை அனைத்தும் கிருஷ்ணகிரியில் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்துக்கு அருகே உள்ள குப்பை மேட்டில் கிடக்குது. அதுதான் அவர் பார்த்துட்டு இவ்வளோத்தையும் சொல்கிறாரு. ஒரு பொதுநல சேவகர் இவ்வளோத்தையும் பார்த்து சொல்கிறார். அதாவது நான் வாக்கு எந்திரத்தை வந்துட்டு அப்படி கடுமையாக நான் பாதுகாக்கிறேன், விவிபேட்டை அப்படி கடுமையாக பாதுகாக்கிறேன், அதெல்லாம் யாரும் தொட முடியாது, எல்லாமே ஸ்ட்ராங் ரூமில் தான் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசியில் இங்கே வந்துட்டு கொளத்தூர் விடயத்தில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. எடுத்தா பலதும் வேலையே செய்யலை. 14 வாக்குச்சாவடிகளை வந்துட்டு எல்லாம் சரிபார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாலின் வந்துட்டு கேஸை கொடுத்தாரு, பணமும் கட்டினாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா, திறந்து பார்த்தா சீல் இல்லை, அந்த மிஷின் மாற்றப்பட்டிருக்குது, சரியாக வேலை செய்யலை, அது விவிபேடெல்லாம் சுத்தமாக வேலை செய்யலை. இப்படியெல்லாம் இருந்துட்டு வேற ஒரு 6 பூத்துலேருந்து எடுக்கணும்னு சொல்லும் போது இன்னொரு 6 பூத்துலேருந்து எடுத்து பார்த்தா ஒரு பூத்து 208 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாலின் போட்டியிட்ட அந்த அந்த பேலட் யூனிட் இருக்கு இல்லைங்களா, வாக்கு நாம் செலுத்தக்கூடிய அந்த பலகை, விசை பலகை, அது வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட்ல வந்துட்டு சேரவே மாட்டேங்குது. இட் இஸ் நாட் ரெகனைசிங் தட் பேலட் யூனிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஓட்டு போட்டால் இந்த கண்ட்ரோல் யூனிட்ல பதிவாகலை. ஆனால் அந்த கண்ட்ரோல் யூனிட் அங்கே தான் பயன்படுத்தப்பட்டது. இதில்
கொளத்தூர் தொகுதியில் சட்டப்பேரவை தொகுதி, சட்டப்பேரவை தேர்தல் 23ஆம் தேதி ஏப்ரல் நடத்தப்பட்ட தேர்தலில் அது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் உண்மை என்ன, இங்கே வந்தால் வந்துட்டு அது சேர மாட்டேங்குது. அப்போ அங்கே பயன்படுத்தப்பட்ட போது அது சரியாக வேலை செஞ்சுதா, வேலை செய்யலையா, இது யார் இதுக்கெல்லாம் வந்துட்டு அத்தாட்சியாக இருக்க முடியும்? எல்லாமே தேர்தல் ஆணையம் தான். எதை கேட்டாலும் ஹியூமன் எரர் தான். இதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூடி 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 மறைக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் இப்போ இந்த மாதிரி அவருடைய சொத்துக்களான இந்த விடயங்கள் எல்லாத்தையும் குப்பையில் போட்டிருக்கிறாங்க. எப்படி கல்கட்டாவில் வந்துட்டு 1வது ஃப்ளோரில் தீ பிடிச்சது, ஆனால் அது 5வது ஃப்ளோரில் 2வது மாடியில் 3வது மாடியில் 4வது மாடியில் எந்த விபத்தும் இல்லை, மறுபடியும் 5வது மாடியில் போயிட்டு அது மறுபடியும் தீ பிடிக்குது. அங்கே தான் இவிஎம்கள்லாம் இருக்குது. 4000 இவிஎம்கள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. 1வது ஃப்ளோரில் தான் வந்துட்டு தீ பிடிச்சிது, 5வது ஃப்ளோரில் வந்துட்டு சாம்பலாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது மக்களே? அதைத்தான் நான் கேள்வியை எடுப்புறேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடயத்தை கூட நான் எழுதி இருக்கிறேன். இதெல்லாம் பாதுகாக்கப்படலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க பல நேரங்களில் இவிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை பைக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படிலாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருப்பான், ஒருத்தன் இதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போவான். எங்கள் மலைப்பகுதிகளுக்கு இல்லை, சாதாரணமாக நகரத்துக்குள்ளேயே. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ஒழுங்காக அது முறையாக தான் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆனால் எந்த இண்டிவிஜுவல்ஸும் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 2019க்கு முன்னாடியிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் நடக்கிறது நோய் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்சாரிட்டி இருக்கா அந்த இடத்துல, ஒரு நேர்மை இருக்கா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். எவ்வளவு நேர்த்தியாக கையாளப்படக்கூடிய கருவிகள் இவைகள் யாவும். பயன்படுத்தப்பட்ட அந்த விவிபேட்டுடைய பேப்பர் ரோல்ஸே கட்டாயம் விழுந்ததெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும், அதுவும் பாதுகாக்கப்படுறதில்லை. அது பயன்படுத்தப்படாத மற்ற ரோல்ஸ் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினது தானே, அதெல்லாம் அப்படி குப்பையில் கிடக்குது, சீலை பிரிக்காத குப்பையில் கிடக்குது. பேட்டரி யூனிட்ஸு, பேட்டரியில் இயங்கக்கூடியது தான் இந்த இதெல்லாம் இவிஎம்மும் விவிபேடும். அந்த பேட்டரியெல்லாம் அப்படியே குப்பையில் கிடக்குது. அது நல்ல பேட்டரியா கெட்ட பேட்டரியா எதுவுமே தெரியாது, ஆனால் அதெல்லாம் குப்பையில் கிடக்குது. எவ்வளோத்தையும் பார்த்துட்டு தான் அவர் வயிறு எறிகிறார். அது சமூக நல ஆர்வலர் வந்து வயிறு எறிகிறார். என்னது இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. வேற ஒரு நாட்டில் அதெல்லாம் நடந்ததுன்னா பெரிய கேஸு. இந்த நாட்டில் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எல்லாத்தையுமே சாதாரண விஷயமா அந்த நாட்டுடைய நீதிமன்றமும் சொல்லிடும். அது அப்படியே தேர்தல் ஆணையம் அதை அப்படியே எடுத்துட்டு எல்லாத்துலேயும் தனி மனிதர்கள் வெளியாட்களை வந்துட்டு ஈடுபடுத்துறாங்க. அவங்க வாக்குப்பதிவு எந்திரங்களை டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, விவிபேட்டில் வந்துட்டு சிம்பல் லோடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுதான் எல்லா விடையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஐயா பொன்ராஜ் வந்துட்டு விளக்கி இருக்கிறாரு. அவர் G லெவல் சயின்டிஸ்ட். அப்துல் கலாம் ஐயா H லெவல் சயின்டிஸ்ட்னா அதை விட ஒரு படி கம்மி. G லெவல் சயின்டிஸ்ட் அவர் வி பொன்ராஜ். அவர் அனைத்தையும் விளக்கி இருக்கிறாரு. கூடிய விரைவில் நாங்கள் அதை வெளியிட போகிறோம். இன்னும் 2 நாளில் அந்த இதை வெளியிட போகிறோம். அதை நீங்களே பார்க்கலாம். அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அவர் பண்ணதை அப்படி நாங்கள் வெளியிட போகிறோம். எவ்வளவு பெரிய மோசடி அரங்கேற்றுறாங்கன்றது நீங்கள் பாருங்க. இது தொடர்பாக தான் வந்துட்டு இந்த மக்கள் இயக்கத்தை போட்டு ஏற்படுத்துறோம் அப்படின்றதுக்காக பரவலான அந்த ஆதரவு வந்துருச்சு எங்களுக்கு. இது ஆரம்பிச்சிட்ட உடனே அடுத்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாங்கள் தொடங்கணும். பரவலான ஆகஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள பரவலாக போயிடுச்சு. ஃபோன் பண்ணி தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் அரசியல் கட்சிகளையும் ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதெல்லாம் பேசணும். அவங்களும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டது என்ன, வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் சபையை கூட்டி எங்களுக்கு இவிஎம் வேணாம், வாக்குச்சீட்டெல்லாம் தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறது இவிஎம்முக்கு எதிராக. ஸோ அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அடுத்தபடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க போகிறோம். அடுத்தபடியாக கம்யூனிஸ்டுகளை சந்திக்க போகிறோம். பிஜேபியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தவிர மற்ற எல்லாரையும் சந்திச்சு பேச போகிறோம். எல்லாரும் ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்திச்சு பேச போகிறோம். இப்போ இன்னைக்கு மாநாடு நடத்துகிறார் திருமாவளவர். அது முடிச்சுட்டு வந்தோடனே அவரையும் தான் பேசணும். ஏன்னா ஒரு முக்கியமானவர் இந்த இவிஎம் எதிர்ப்பில் பல போராட்டங்களை நடத்துகிறவர். எனவே அவரை விட்டுட்டு எதையும் செய்ய முடியாது, விடுறது எண்ணமும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது, ஏன் இவிஎம்ஐ ஒழிக்கணும், ஏன் எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி என்ன சொல்கிறது, தே ஷுட் ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாங்க. அதோட நிறுத்துறாங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, the very system has been spoiled in total from root to the
டிப் ஆஃப் த ட்ரீ. எவ்ரிதிங் இஸ் ஃபோர்ஜரி. இதை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு தேர்தலை நடத்தி ஒரு நல்ல அரசை நீங்க நிர்மாணிக்க முடியும்? எனவே தான் இதை முதல்ல ஒழிக்கணும். ஒழிச்சுட்டு தேர்தல் முறையை வந்துட்டு நம்ம சரி பண்ண முடியும்னா தான் இந்த நாட்டில் வந்துட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி வரும். அது மக்கள் நலனை காக்கக்கூடிய ஆட்சியை அமையும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் அப்படின்றதனுடைய நோக்கம் அதுதான். சிங்குலர் இது. ஒன்று ஒழி. நீ வந்துட்டு இவிஎம் தான் பயன்படுத்தணும்னு சொல்றியா? அப்போ விவிபேட்டை ஃபுல்லாக 100% எண்ணி ஒப்பிட்டு தான் அறிவிக்கணும். அதுக்கு போய்ட்டு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, ஏன் 97 கோடி பேர் 97 கோடி வாக்காளர்கள் இவங்கெல்லாம் வாக்கு போட்டு அதில் விவிபேட்டில் இருக்கிறது கட்டாயம் விட வச்சுட்டு என்ன ஆகும்னா 12 நாள் அவங்க தேர்தல் முடிவு அறிவிக்கிறது. பரவாயில்ல, ஆகட்டும். நீ எவ்வளோ நாள் தேர்தல் நடத்துகிற? 7 ஃபேஸ் ஆகும். 1.5 மாதம் 2 மாதம் தேர்தல் நடத்துகிற. கூடுதலாக ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டுமே. ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. உண்மை தெரியும். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று அப்படி செய்ய விவிபேட்டை எண்ணி முடிவு அறிவிப்பு ஒப்பிட்டு இல்லையா நேராக வாக்குச்சீட்டுக்கு வந்துடு. வாக்குச்சீட்டில் எது பண்ணாலும் கண்டுக்கு முன்னாடி தான் நடக்கும். இதில் நடக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக ஹேட்சிங்கிற அளவில் நிறைய ஓட்டுகள் எல்லாம் சேர்க்க முடியாது. 10% 12% சேர்க்க முடியாது. அங்கண்டா அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். பூத் கேப்சர் நடந்ததுன்னா கூட மக்களே தலையில் விழுந்து விட்டது இந்த பொறுப்பு. நாம் தான் அதை முன்னெடுக்கணும். இது ஒரு விடுதலை போராட்டத்திற்கு இணையான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தின் மூலமாக தான் நம்ம ஜனநாயக உரிமையை காப்பாற்ற முடியும். இதை காப்பாற்றவில்லை என்றால் நமக்கான அரசு இல்லாமலே துணை தெரியப்படும். எனவே ஒன்றிணைவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.